Assalamualaikum. Hi friends, welcome to Anna Blossom World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மேஜிக்கலான கோல்டன் சீரம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோல்டன் சீரம் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு பொருட்கள் இருந்தால் மட்டுமே போதும். இந்த சீரத்தை ஆண்கள், பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த கோல்டன் சீரம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சிருக்கேன். இதுல செக்கல் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 100 ml சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க ஆலிவ் ஆயில் இருந்தா கூட சேர்க்கலாம். அடுத்ததா இதில் துருவின கேரட் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய கேரட் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கோகோனட் ஆயில் கூட துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா கேரட் கரிஞ்சிரும். இதே மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கேரட் நல்லா வேகட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. கேரட் நல்லா சுருண்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா கூலானதுக்கப்புறமா ஈரம் இல்லாமல் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு காட்டன் துணி வச்சு இந்த கேரட் ஆயிலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா வடிகட்டி ஆயிலை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட மேஜிக்கலான கோல்டன் சீரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோல்டன் சீரமை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் சீரமில் பீட்டா கரோட்டின், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னில் ஒரு கரும்புள்ளி கூட இருக்காது. தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 சொட்டு இந்த கோல்டன் சீரமை எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மறுநாள் காலையில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸில் ஒரு கரும்புள்ளி கூட இல்லாமல் உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராகவும் நல்ல இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கோல்டன் சீரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்கின்னை வெயிலிருந்து வர பிரச்சனைகளிலிருந்து ரொம்பவே பாதுகாக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லேருந்து சன்ஸ்க்ரீன் லோஷனுக்கு பதிலாக இந்த கோல்டன் சீரமை சன்ஸ்க்ரீன் லோஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் SPF 30 to 50 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதனால் இந்த சீரமை தாராளமாக சன்ஸ்க்ரீன் லோஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷனாக யூஸ் பண்ணலை அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த ஆயிலை எடுத்து உங்களோட ஃபேஸ், கழுத்தில், கை காலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட ஸ்கின்னில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட முகத்தை நல்லா தங்கம் மாதிரி ஜொலிக்க வைக்கக்கூடிய இந்த கோல்டன் சீரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் சீரத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப இளமையாக கோல்டன் க்ளோவாக வச்சுக்கக்கூடிய இந்த சீரம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.